ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வி ஆடியோஸ். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்னா வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் கிடையாது, ரியரும் அதாவது பேக்கு லெஃப்ட் ரைட்டு கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மொத்தம் வந்து 4 சேனல் 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீரியோவில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன இதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து சொன்னது என்னென்ன சொன்னார்னா, எங்களை 6 இன்ச்சில் 2 ஸ்பீக்கரு அண்டு 4 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இதுக்கு எனக்கு ஆம்பிளிஃபையர் வேணும்னு கேட்டிருந்தார். நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், என்ன வண்டி யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னார், ப்ளோரோ வண்டிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளோரோ வண்டியில் டோரில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு இருக்குது. சீட்டு கீழே வந்து 6 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் வந்து நான் வந்து எல்லாமே கார் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஜி சோனிக்கு கம்பெனி ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் கூட நான் வந்து மியூசிக் சிஸ்டம் கூட நான் வந்து பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிராண்டட் பேர் நான் சொல்ல விரும்பல. நான் பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அசம்பிளில் கேட்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரலை, அதனால தான் நான் அசம்பிளிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னார். சில பேருக்கு வந்து அசம்பிளி ஆடியோவை கேட்டு பிராண்டட் பக்கம் போனால் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா வந்து அசம்பிள் வந்து ஆடியோ கேட்குறது வேறு தான், அண்டு பிராண்டடில் ஆடியோ கேட்குறது வேறு தான். ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் வரலாம். இப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோல். 4 சேனலுக்கு வந்து ஒரே கண்ட்ரோல் தான். ஏன்னா வந்து ஸ்டீரியோனால நம்ம ஒரே கண்ட்ரோல் வந்து 4 சேனலுக்கு எடுத்துருக்கோம். அண்ட் வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து நான் யூஸ் பண்ணல. எதுக்குன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாத காரணம் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறதில்ல. எதனாலனா சில பேர் கொஞ்சம் லைட்டாக திருப்பிட்டு இருந்தால் கூட ஒன்று லெஃப்ட் சைடில் சவுண்டு அதிகமாக வரும், இல்லை ரைட் சைடில் சவுண்டு அதிகமாக வரும். அது மாதிரி வந்து சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட் வர்றதுனால அது ப்ராப்பராக வச்சு பண்ணணும். சில பேர் வந்து பண்ணுறாங்க, சில பேர் வந்து பண்ணுறதில்ல. அதே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரியும் நான் நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன். அதனால் நான் எப்போயுமே சரி பேலன்ஸ் கண்ட்ரோல் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பேலன்ஸ் வந்து டம்மி தான், இது சும்மா அப்போது இருக்கும் டம்மி. அண்டு வந்து இது வந்து பேஸு, இது வந்து ட்ரிபிள். அண்டு வந்து ஆஃப் ஆனுக்கு சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ப்ளூடூத் போர்டு, யூஎஸ்பி போர்டு, இது வந்து ஐப்ளே கம்பெனியுடைய போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது தத்து வந்து பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடில் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா 2 ஸ்பீக்கர் ஜாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2னா இது வந்து 4 சேனலில் வர்றதுனால நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 வந்து 2 வந்து பேக்குக்கு, நீ பேக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 சேனல், ஒயிட் கலர் ஒரு சேனல், ஒயிட் கலர் ரைட்டு, க்ரே கலர் வந்து லெஃப்ட்டு. அதே மாதிரி இதில் கூட அதே தான். இதில் வந்து 6 பின் ஜாக் இருக்கும். இல்லைன்னா வந்து ரெட் கலரு அண்டு பிளாக் கலர் வந்து பவர் இன்புட்டுக்கு நான் எடுத்திருப்பேன். ஒயிட் அண்ட் க்ரே வந்து 2 ஸ்பீக்கருக்கான இன்புட் எடுத்திருப்பேன். ஓகே, கஸ்டமர் வந்து சரௌண்டிங் போர்டு வச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்பீக்கரு பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா நான் வந்து சரௌண்டிங்க்கு வந்து பேக் சைடு வச்சால்தான் அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டிலே வந்து எல்லா ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் சரௌண்டிங் கேட்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்காது. உங்களுக்கு வந்து எப்படின்னா சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறதில்ல, சப்வூஃபர் கிடையாது, ஒன்லி 4 சேனல் மட்டும். அதில் கொஞ்சம் லைட்டாக பேஸ் வரணுன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் போங்க, உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அதனால் கஸ்டமர் இது ஓகே பண்ணிட்டார். இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அவன் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன். மேக்ஸ்வின் கம்பெனி போர்டு பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மேக்ஸ்வின் கம்பெனி போர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து பேஸ் டேபிளும் வந்துடும். நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் சரௌண்டு போர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரௌண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சரௌண்டு போர்டு ஆட் பண்ணல, நான் வந்து ஸ்டீரியோவே எடுத்திருக்கேன். இது மேக்ஸ்வின் கம்பெனியில் ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும், 4 சேனலுக்கு வந்து 200 வாட்ஸ் வரும். இது வந்து 2 லோடில் ரன் ஆகிறதுனால நம்ம வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து நம்ம டேரெக்டாக 2 லோடில் கொடுத்தோமா இது வந்து போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதோட சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். காஸ்ட் வைஸ் சொல்லப்போனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஏன்னா வந்து மாமூல 4 சேனல் போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்.